ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு எலிப்பந்தயம், ராட் ரேஸ். 1 சாமுவேல் 18 அத்தியாயம் 5 முதல் 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனிதரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா மக்களின் கண்களுக்கும் சவுலின் ஊழியக்காரருடைய கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு மக்கள் திரும்ப வரும்பொழுது பெண்கள் இஸ்ரவேலின் சகல நகர்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீதவாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த பெண்கள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 தான் கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இன்றைய மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 3 அத்தியாயம் 8 வசனம். நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றுதான், தாம் செய்யும் வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் கூலியை பெறுவர். The man who plants and the man who waters have one purpose, and each will be rewarded according to his own labor. 1980 ஆண்டு ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற எடின்பரோ 80 என்கிற அனைத்துலக மிஷனரி பணி மாநாடு ஒன்றில் மேலை நாட்டு ஊழியர் ஒருவர் என்னிடம், உங்கள் இயக்கத்தில் எத்தனை முழுநேர பணியாளர் இருக்கிறார்கள் என்று கேட்டார். அப்பொழுது BOM-இல் பிளஸிங் யூத் மிஷனில் 30 பேர் இருந்தார்கள். அதை சொன்னேன். இந்தியாவில் உள்ள இன்னொரு இயக்கத்தின் தலைவர் என் அருகில் நின்று கொண்டிருந்தார். ஒருவரும் அவரை கேட்காமலே எங்கள் ஊழியத்தில் 50 பேர் என்றார் அவர். இவ்வித எலிப்பந்தயம்தான் நிறுத்தப்பட வேண்டும். எண்ணிக்கைகளையும் சாதனைகளையும் குறித்து பெருமை அடித்துக் கொள்ளுவதற்கு நாம் சாக வேண்டும். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இரண்டிலும் இருக்கின்றன. நமக்கு ஒரு கண்டிப்பான அறிவுரை ஒன்று தரப்படுகிறது. அதை நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே அது எரேமியாவில் 9 அத்தியாயத்திலும், புதிய ஏற்பாட்டில் அது 1 கொரிந்தியர் 1 அத்தியாயத்திலும் உண்டு. ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை அடித்துக் கொள்ள வேண்டாம். பலவான் தன்னுடைய பலத்தை குறித்து பெருமை அடித்துக் கொள்ள வேண்டாம். செல்வந்தன் தன்னுடைய செல்வத்தை குறித்து பெருமை அடித்துக் கொள்ள வேண்டாம். பெருமை பேசுகிறவன் கர்த்தரில் மட்டுமே பெருமை பேசட்டும். ஞானம் என்பது ஊழியத்தில் நாம் கையாளும் விவேகமான முறைகளாய் இருக்கலாம். பலம் என்பது நம்முடைய கடின உழைப்பையும் அரிய பெரிய சாதனைகளையும் குறிக்கலாம். செல்வம் என்பது ஒருவேளை நம்முடைய ஊழியத்திற்கு வரும் காணிக்கைகளின் திரட்சியாகவும் இருக்கலாம். ஞானம், பலம், செல்வம் இவை ஒன்றை குறித்தும்
நாம் தம்பட்டம் அடிக்க கூடாது. எதையாவது குறித்து பெருமிதமாய் பேச வேண்டுமா? ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர், ஆண்டவர் உயர்ந்தவர், அவர் பரிசுத்தர். கர்த்தரை குறித்தே நாம் பெருமை பாராட்ட வேண்டும். வேற எதையாவது குறித்து பெருமை பாராட்டினால்தான் இந்த எலிப்பந்தயத்திற்கு நாமும் போய் சிக்கிக்கொள்ளும். மற்ற ஊழியங்களினுடைய முன்னேற்றத்தை கண்டு நம்முடைய உற்சாகம், நம்முடைய ஊக்கம் கூட வேண்டும். ஒரே ஆண்டவரை சேவிக்கிறோம், ஒரே இலக்கை அடைவதற்காக முயலுகிறோம். இவ்வித அறிவு மனப்பான்மை தேவையற்ற போட்டி மனப்பான்மையிலிருந்து நம்மை விடுவிக்கும். காம்படிஷன் பை கம்பாரிசன் இஸ் நாட் ஹெல்தி ஆர் ஹெல்ப்ஃபுல். இயேசுவின் மாதிரியை யோவான் 4ஆம் அத்தியாயம் முதல் 2 வசனத்திலே கவனியுங்கள். யோவானை விட இயேசு அதிகமானவர்களை சீடராக்கி திருமுழுக்கு கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டார்கள் என்று இயேசு கேள்விப்பட்டவுடனே இதாண்டா சான்ஸ் விடக்கூடாது, இன்னும் நிறைய நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுப்போம், எல்லா இடத்திலும் நம்முடைய பெயர் புகழ் வரும் என்று அவர் சொல்லாமல், அவர் யூதேயாவை விட்டு எங்க தன்னை கம்பேர் பண்றாங்களோ, மற்றவங்களோட ஒப்பிட்டு தன்னை பற்றி பிரமாதமா பேசுறாங்களா, அவருக்கு என்ன 1000 பேர் வருவாங்க, இவருக்கு பாரு லட்ச லட்சமா வர்றாங்கன்னு பேசுறாங்களோ, அந்த இடத்தை விட்டு நான் ஓடி போவேன் என்று சொல்லி அவர் யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். என்னே படிப்பேனே, இதுவல்லவோ பண்பு. இது எங்கே போச்சுது இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே? இதே தத்துவத்தை திருத்தூதுவர் பவுலும் அப்படியே பயிற்சித்தார். அதே பாணியில் தான் அவரும் செயல்பட்டார். அவரது சாட்சியை கவனியுங்கள். கடவுள் வரையறுத்து கொடுத்த எல்லைக்குள்ளேயே இருப்போம், அதற்கு மீறி செயல்பட மாட்டோம், அந்த வரம்பை கடந்து நாங்கள் போக மாட்டோம் என்று 2 கொரிந்தியர் 10ஆம் அத்தியாயத்திலே அவர் தெளிவாக சொல்கிறார். பிற ஊழியங்களிலே நல்ல வெற்றி கட்டினார். அவர்களுக்கு அங்கே போய் ஊழியம் செய்கிறார்களாம், 1000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்களாம், இந்த மாநிலத்தில் போனார்களாம், நிறைய பேர் அங்கே கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்களாம், இத்தனை ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றனவாம். இப்படியெல்லாம் பிற ஊழியங்களின் வெற்றிகள் நமக்கு கேள்விப்பட்டால் அவற்றில் மகிழ கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, சந்தோஷப்படுகிறவர்களையும் கூட சந்தோஷப்படுங்கள். ஐயோ அவ்வளவு பேர் வந்துட்டாங்களா, அவங்களுக்கு அத்தனை ஆலயம் கட்டிட்டாங்களா, அப்படி நமக்கு பதட்டம் வரக்கூடாது, நமக்கு பரவசம் வர வேண்டும். பாருங்கள், இப்பொழுதுதான் சவுல் தாவீதை பார்த்தோம். சவுல் மூத்தவன், தாவீது இளையவன், சிறியவன், எல்லா விதத்திலும் சிறியவன். ஆனால் ஆண்டவர் சவுலை கடந்து தாவீதை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் மூத்த ஊழியம் ஒன்றை கடந்து இளைய ஊழியம் ஒன்றை, புதிய ஊழியம் ஒன்றை ஆசீர்வதிக்கலாம். அப்படிப்பட்ட வேளையில் தான் நாம் பொறாமைக்கு இடமே கொடுத்து விடக்கூடாது. ஏன் தெரியுமா? பொறாமை ஓர் எலும்புருக்கி. பந்தயங்களிலும் விளையாட்டு போட்டிகளிலும் ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மை இருக்கிறதே, அது வரவேற்கத்தக்கது. தட்ஸ் வாட் வி கால் ஹெல்தி காம்படிஷன். மாறாக பொறாமையின் அடிப்படையிலான போட்டியை எப்படியாவது நாம் தள்ளிவிட வேண்டும், அதை நாம் அகற்றிவிட வேண்டும். பட்டணங்கள் நகர்களிலும் போட்டியிடும் பல குழுக்கள் உண்டே, போட்டியில்லா புது இடங்களில் நாம் பணித்தளம் அமைத்தே செயல்படுவோம் என்று மிஷனரி அண்ணன் பொன்ராஜ் ஐசக் பாடியதே நம்முடைய அர்ப்பணிப்பாகட்டும். எமில் ஜெபசிங் அண்ணன் அழகாக ஒரு கூற்றை கூறினார். சிங்கங்கள் நாட்டை சூறையாடி கொண்டிருக்கின்றன, நாமோ சுண்டெலிகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறோம். திரும்ப சொல்லுகிறேன், சிங்கங்கள் நாட்டை சூறையாடி கொண்டிருக்கின்றன, நாமோ சுண்டெலிகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறோம். ஏன்? தேவையற்ற போட்டி, எலிப்பந்தயம். புரிந்து கொள்வோம், இன்று நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றுதான். தாம் செய்யும் வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் கூலியை பெறுவர். அறுப்பின் ஆண்டவரே, அறுப்புக்கு நீர் ஊழியரை அனுப்பினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அறுப்புக்கு பல இடங்களிலே பல இயக்கங்கள் மூலமாக பல மாநிலங்களுக்குள்ளே பல மக்களினங்களுக்குள்ளே ஊழியம் செய்ய பலவித ஊழியர்களை அனுப்பினது நீர்தான் ஆண்டவரே. ஆனால் எல்லா ஊழியருடைய அரிக்கட்டுகளை சுமந்த மூட்டை மூட்டையான தானியங்களை சுமந்து வருகிற வண்டிகள் எல்லாம் வருவது உம்முடைய ஒரே களஞ்சியத்திற்கு தான் ஆண்டவரே. அதை நான் ஒருபோதும் மறந்துடாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. தேவையற்ற போட்டி கர்த்தாவே, விரோதங்களை உருவாக்குகிற போட்டி, அடுத்தவர்களுக்கு குழி பொறிக்கிற போட்டி, இந்த தேவையற்ற எலிப்பந்தயம்
இவை எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களுடைய ஞானத்தையும் எங்களுடைய சக்தியையும் எங்களுடைய விவேகத்தையும் தாளந்துகளையும் வரங்களையும் ஆக்கபூர்வமான முறையிலே நாங்கள் பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் இந்த முக்கியமான சத்தியம் கிறிஸ்தவம் எங்கும், குறிப்பாக தென்னக கிறிஸ்தவம் எங்கும், அதிலும் குறிப்பாக தமிழக கிறிஸ்தவர்கள் நடுவிலே அதிகமாய் ஆணித்தரமாய் பதிவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.